மாண்புமிகு தந்தை பேரொருள் தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்கள் நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பொது பதில் குரு இந்த அற்புதமான வேளையில் தந்தை அவர்கள் நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். நம் அனைவரும் சிறப்பான விதத்தில் இந்த வழிபாட்டில் முழு மனதோடு மிகுந்த நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். உடனடியாக நற்கருணை ஆராதனையானது ஆரம்பமாகிறது. அனைவரும் மண்டியிடுவோம். நம்மை எல்லாம் படைத்து அற்புதமாக இந்த மண்ணிலேயே வாழ வைத்து வருகின்ற ஆண்டவர் கடவுள் நற்கருணை வடிவிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். நம் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவராக தந்தையை பார்க்கின்றோம். நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை கேட்ப நற்கருணை வடிவில் நம்மோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த கடவுள் இல்லை என்றால் நாம் இல்லை. இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சூன்யமாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் இந்த அரை மணி நேரம் செலவிடுகின்ற நேரம் இன்னும் வாழ்க்கையை முன்னுக்கு இட்டு செல்ல அழைத்து செல்ல அற்புதமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும், நம்முடைய புனிதர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த நற்கருணை நாதரிடத்திலே நாம் இருக்கின்றோம். எத்தனையோ விதத்தில் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நாம் பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி நமக்கு நல்ல வழிகாட்டிய அன்பு ஆயனாக அவரை கண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இந்த பாடல் வழியாக நன்றி சொல்ல இருக்கின்றோம். நம் மீது அக்கறை கொண்டவராக, கருபோல நம்மை காக்கின்றவராக இருக்கின்ற கடவுள். எனவே இந்த பாடல் வழியாக அவரை
துதிப்போம், ஆராதிப்போம், நன்றி சொல்வோம். சேர்ந்து பாடுற பாட்டை வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, அதை காத்த ஆண்டவருக்கு நன்றி கட்ட பிள்ளைகளாக, நன்றியோடு அவரை மதிக்கும் பிள்ளைகளாக குடும்பத்தை சுமந்து காக்கின்ற தந்தையாக அவரை பார்க்கின்றோம். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, இறைவா இருப்பவரே, நன்றி பா. நீ இல்லைன்னா நாங்க இல்ல ஆண்டவரே. எங்க வாழ்க்கை முழுவதும் உம்மால் தான் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கின்ற கடவுளாகவே பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீ எங்களை நீ சுமந்து செல்கின்ற தந்தையாக பார்க்கின்றோம். வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, ஒரே குடும்பமாக சேர்ந்தவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்தவராக இருக்கின்றேன். எங்களுடைய பாதுகாவலர் வழியாக காத்த அற்புதமான தந்தையாகவே பார்க்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி அப்பா. செய்த எல்லா நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. கடினப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை காத்தவராக இருந்தவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே.
நாள்வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியதப்பா. எங்கள் வாழ்விலே எத்தனையோ நன்மைகளை செய்தவராக பார்க்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் இந்த ஆண்டவர் யார் என்ற கேள்விகள் மீண்டும் மீண்டுமாக வருவதை பார்க்கின்றோம். என நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில கடவுளுக்கும் நம்முடைய பாதுகாவலர் யோசேப்புக்கும் நன்றி சொல்லக்கூடிய வேளையில உண்மையிலே இந்த கடவுள் யார்? இவர்தான் என்னை படைத்த கடவுள் என்று நாம் இருக்கின்றோம் அல்லவா? அந்த கடவுள் யார் என்பதை மீண்டும் மீண்டுமாக நாம் அசைப்பட்டு பார்க்க வேண்டும். அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்கின்றார், இந்த கடவுள், இந்த ஆண்டவர், இந்த தலைவர், இந்த ஆயன் யார் என்பதை நமக்கு சொல்கின்றார். திருப்பாடல் 119:68 வாசிக்கின்றோம். அவர் சொல்கின்றார், திருப்பாடல் ஆசிரியர் அழகா சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நன்மையை மட்டும் செய்பவர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இவர் நல்லவர் மட்டுமல்ல, நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்ற இந்த ஆண்டவருக்கு நாம் இன்று நன்றி சொல்வது சால சிறந்ததாக இருக்கின்றது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்துல, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு வருடத்துல இந்த ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில நம்மை சந்தித்து சென்றிருப்பார். மகனே மகளே, உன்னோடு நான் இருக்கின்ற கடவுள் என்று சொன்ன அதே ஆண்டவர் பார்க்கின்றோம். நீ நல்லவர், நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கடவுளாக பார்க்கின்றோம். திருப்பாடல் 145:9 வாசிக்கின்றோம். அந்த திருப்பாடல் ஆசிரியர் இன்னும் அழகாக இவரை பற்றி சொல்கின்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார். இதோ இந்த கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்வார். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, யாரெல்லாம் வெளியே இருக்கிறார்களோ, இல்ல மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, மற்ற சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகளும் நேசிக்கிற சொல்கின்றார், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வான், தாம் உண்டாக்கிய அனைத்து மீதும் இரக்கம் காட்டுவார். பிரைஸ் லார்ட். இரக்கம் காட்டுவார். அது ஒரு வார்த்தை சொல்றேன், அவருடைய இரக்கத்தினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம மீது வைத்து இரக்கத்தினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்காக தண்டனை கொடுக்க அவர் ஆசைப்பட்டாங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அவருடைய இரக்கம், இந்த தந்தையின் இரக்கம், எனவேதான் அவருக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். அவருடைய இரக்கத்தினால் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எஸ்ரா புத்தகத்துல 3:11 வாசிக்கின்றோம். ஒரு அழகாக சொல்றாரு, ஆண்டவர் நல்லவர். இந்த கடவுளை பார்க்கிறார், ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ராயேல் மீது என்றென்றும் உள்ளது. என்றென்றும், forever. ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு இதே கடவுள் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுவது, அவருடைய இரக்கம் எல்லா காலத்திலும் நமக்கு இருக்கிறது. எனவேதான் அவருக்கு நன்றி சொல்ல நமக்கு இருக்கிறோம். ஏன் இந்த தலைவருக்கு, இந்த ஆயனுக்கு, இந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய இரக்கம் என்னாலும் எப்படி இஸ்ராயேல் மக்களுக்கு இருந்ததோ அவ்வாறு இருக்கிறது. ஆமா, நமக்கு தெரியும். நமக்கு எகிப்தில் நம்முடைய மக்கள் பட்ட துன்பத்தை நாம் பார்த்திருக்கிறோம். விடுதலை பயனுள்ள பார்க்கின்றோம். அதிகாரம் 3 பார்க்கின்றோம்.
ஏன்னா பல நேரங்களில் நமக்கே சந்தேகம் வருது, இந்த கடவுள், இந்த ஆண்டவர் யார் என்ற சந்தேகம். இவர்தான் என்னை காக்கிறாரா? இவர்தான் என்னை வழிநடத்துகிறாரா? இவர்தான் என்னை பாதுகாக்கிறாரா? இவர்தான் என் சுமைகள் எல்லாம் சுமந்து கொள்கிறாரா என்ற சந்தேகம் வரும் பொழுது நான் பார்க்கிறோம் விடுதலை பயனுள்ள 3ஆவது அதிகாரத்துல இந்த கடவுள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே துன்பப்படும் பொழுது கண்களை பொத்திக் கொண்டு காதுகளை பொத்திக் கொண்டு இருந்த கடவுள் அல்ல இவர். இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை பார்க்கின்றோம். 3:7 வாசிக்கின்றோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என்ன பார்த்தாரு? என் கண்களால் கண்டேன். பிரைஸ் லார்ட். அப்ப இந்த கடவுள் அவருடைய கண்களால் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் இவர் நான் பார்க்க மாட்டாரு, நான் செய்கிற தவறை பார்க்க மாட்டாரு, நான் செய்கிற தப்பை எல்லாம் இவர் விட்டு இருக்கிறார் நினைக்கிறத. இவர் கண்களால் பார்க்கிறார். நாம் செய்கின்ற பாவத்தை மட்டும் இல்ல, நமக்கு நிகழ்கின்ற கொடுமைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிற கடவுள். 9 வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரல் என்னை எட்டியது. அப்போ நாம இந்த ஆலயத்துல ஜெபிக்கிறல்ல, அந்த ஜெபம் எல்லாம் இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எட்டியது. ஆனா பல நேரத்தில் நம்ம உணர்வதில்லை, வருதில்ல, ஆலயத்திற்கு வருவது கிடையாது. இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல 1 மணி நேரம் நின்று ஜெபிக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் வாழ்கின்றோம் அல்லவா? ஆனா பாருங்க, இன்னைக்கு நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கருவோடு நம்மை காத்தவருங்க இவர் தான். இந்த கரு நம்மை இன்னைக்கு நம்ம உயிரோட ஒரு மனிதனாக இருக்கின்றோம் அல்லவா? அந்த கருவை கொடுத்தவர் இந்த கடவுள். நம்முடைய பெற்றோர் வழியாக இந்த உலகத்தை காட்டியவர் இந்த கடவுள். எனவேதான் அவருக்கு இந்த நாளில நாம் விழா எடுக்கின்ற காலகட்டத்தில் இந்த 1 வருடம் முழுவதுமாக இந்த பங்கையில் இருக்கிற மக்களையும் பங்கையும் பங்கு தந்தையும் அவர் காத்த அந்த பாதுகாத்த அந்த நன்மைக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்கின்றோம். உண்மைதான், மனதார அவருக்கு நாம் நன்றி சொல்ல போறது பாடல் வழியா. நல்லா அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு அவரிடத்துல ஒரு அப்பா பிள்ளைகள் போல இருந்து கொண்டு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இது எப்படின்னா குடும்பத்தில் நம்முடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லும் விதமாக இதை அமைத்துக் கொள்வோம். இந்த அற்புதமான இந்த பாடல் வழியாக பாடி நம்முடைய ஆண்டவருக்கு நற்கருணை வடிவிலே இருக்கிற இந்த தந்தைக்கு நாம் நன்றி சொல்வோம்.
இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா வரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே நேரங்களில் வேலத்தம் தந்தீரையா நனவீன நேரங்களில் வேலத்தம் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி கோடி கோடி நன்றி. இந்த ஆண்டவருக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். தேவையின் நேரத்தில் மட்டும் வந்து நன்றி சொல்வதல்ல, வேண்டியது கிடைத்த நேரத்தில் மட்டும் வந்து நன்றி சொல்வதல்ல, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். யோசுவா 1:9 இந்த ஆண்டவரை பற்றி பார்க்கின்றோம். ஏன் இவருக்கு நன்றி சொல்லணும்? ஏனென்றால் இந்த கடவுள் நம்மை திடப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். எதை பற்றியும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் பல்வேறு நபர்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கணவனை பார்த்து பயப்படுகின்றோம், மனைவியை பார்த்து பயப்படுகின்றோம், பெற்றோரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, ஆசிரியரை பார்த்து, சில நேரத்தில் அரசியல்வாதிகளை பார்த்து கூட பயப்படுறோம். ஆனால் இந்த ஆண்டவரை நம்மை பயமுறுத்துகின்ற கடவுள் அல்ல. இந்த தலைவர் என்பவர் நம்மை பயங்காட்டுகின்ற தலைவர் அல்ல. யோசுவா 1:9 அழகா சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை தாங்கி பிடிக்கின்ற வார்த்தையாக பார்க்கின்றார். அவர் சொல்றார், அஞ்சாதே. முதல் வார்த்தை அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் உன் ஆண்டவருமான நான் சொல்றாரு, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் லார்ட். நீ செல்கின்ற எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்கின்ற கடவுள் தான் இவர்.
ஆனா பல நேரத்தில் நாம் நினைப்பது கிடையாது, இவர் என் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறோம். கிடையாது. நீ எங்க போறியோ, எந்த இடத்துக்கு போறியோ, நம்மோடு பயணிக்கின்ற அன்பு கடவுள் நல்லவருங்க, நல்லவர். ஏன்னா இந்த உலகத்தில் நாம நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடிப்பது கடினம். ஆனா இவர் கடவுளாக இருந்து நன்மை மட்டும் செய்யக்கூடிய கடவுள். யோசுவா சொன்னது போல அவர் நம்மை பார்த்து உன்னோடு இருக்கிறப்பா, உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. ஏன்னா பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைப்பட்டு வாழ்வை துளைத்தவர்கள் அதிகமாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கிறிஸ்துவ பிள்ளைகள், கத்தோலிக்க பிள்ளைகள் கூட இறைவனுடைய வார்த்தையை வாசித்தாலும் கூட ஆனால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்புறோம், இவர்தான் என் ஆண்டவர், என் கடவுள் என்பதை நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், ஆழமாக விசுவசிக்கின்றோம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றோம். ஆனால் பயம் இருக்கிறது, ஒருவேளை என் வாழ்க்கை எப்படி போயிடுமோ, என் வாழ்க்கை சரியான பாதைக்கு செல்லுமா, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்குமா, என் வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி சென்று விடுமா என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை விட்டு நான் விலகாமல் இருக்கக்கூடிய கடவுள் என்பதை சுட்டி காட்டுகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் 50:15 நல்ல வார்த்தை இது, அழகா சொல்றாரு. இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, துன்ப வேளையில் நம்ம துன்பப்படுறல, ஒரு கஷ்டம் வருதுல, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறல, அப்ப சொல்றாரு, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். அது சொல்ல, அதுக்கு சொல்றேன், உங்களை நான் என்ன பண்ண, உங்களை நான் காத்துடுவேன். பிரைஸ் லார்ட். இந்த இறை வார்த்தையை வாசிங்க. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுவா. நீ துன்பப்படுறியா, கஷ்டப்படுறியா, கவலையா இருக்குதா, மனவேதனையாக இருக்குதா, முடியலையா, செய்ய முடியலையா, பயப்படாத, என்ன கூப்பிடு, என்ன கூப்பிடு. நான் சொல்றாரு, அவர் சொல்றாரு, உன்னை நான் காத்திடுவேன், காத்திடுவேன். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான இந்த ஆண்டவருங்க இவரு. நன்றி சொல்வ வந்திருக்கிற வேளையில நிறைய பேசிட்டே இருக்கலாம், நமக்கு இன்னும் இவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம், புகழ்ந்து 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 நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக செப்பேனியா இறைவாக்கினர் அழகா சொல்றாரு, 3:17 சொல்கின்றார் இந்த கடவுளை பற்றி. அந்த இறைவாக்கினர் சொல்கிற வார்த்தை 3:17 சொல்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் எங்க இருக்காரு, உன் நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். மாவீரர். இது இப்படிப்பட்ட ஆண்டவரத்தில் கூடியிருக்கிறோம். எனவே நன்றி சொல்வோம். அவர் இல்லாம நம்ம இல்லைங்க, அதான் முக்கியமானது. நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், எவ்வளவு செல்வங்கள் இருக்கலாம், உச்சத்தில் இருக்கலாம், அவர் இல்லாம யாருமே கிடையாது. அவர்தான் நம்மை வாழ வைக்கின்றார், அவர்தான் வாழ்வு கொடுக்கின்றார், அவர்தான் நமக்கு வழிகாட்டுகின்றார். எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற கடவுள் இந்த கடவுள். எனக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல நம்மை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய அந்த கடவுளை, பயப்படாமல் இருக்க சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரிடத்துல இந்த பாடல் வழியாக எழுந்திருப்போம். இந்த பாடல் பாட பாட என்னோடு இணைந்து செபிக்க உங்களை அழைக்கிறேன். என் நேரம் நம்மளுக்கு இல்லை, 1/2 மணி நேரத்தில் நம்ம முடிக்கணும். எனவே இந்த பாடல் பாடுவார்கள், பாடக்கூடியவர்கள் பாடக்கூடியவர்கள் பாடுங்க. அப்பொழுது என் கூட நீங்கள் செபிக்குமாறு உங்களை அழைக்கின்றேன். இந்த கடவுள் நம்மை தொட இருக்கின்றார். இந்த கடவுள் நம் குறைகளை எல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு தீர்வு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். உன் கவலை எல்லாம் தூக்கிவிடும், நான் அதை பார்த்துக் கொள்வேன், நான் அதை ஏற்றுக்கொள்வேன், அந்த சுமைகளை நான் சுமந்து கொள்வேன், அந்த காயங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு வல்லமையோடு இந்த பாடல் வழியாக உன்னை ஆசீர்வதித்து சொல்கின்றார். எனவே இப்போது இந்த பாடல் பாடப்படும் பொழுது என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கின்றவர்கள் ஜெபிக்குங்கள் என்று அழைக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். விலகுவதில்லை, கை தட்டுவோம். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல ஜெபிக்க அழைக்கிறேன். விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை. ஆமா ஆண்டவரே, நான் உன்னை எங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட எங்களை விட்டு விடாமல் தொடர்ந்து காக்கின்ற அன்பான ஆண்டவரே, இதோ இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் கொடுக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நோய் நொடிகளும் நீக்கி நன்மை மட்டும் பெறக்கூடிய வகையில அதை ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறைவா, கண்ணீரோடு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் பெருமகிழ்ச்சியோடு அனுப்பக்கூடிய தந்தையாக இருப்பவரே, இதோ பல்வேறு பிள்ளைகள் கண்ணீரோடு வந்திருக்கின்றார்கள், கவலையோடு வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்ற பிள்ளைகளை கைவிடாதே கடவுளே. இவரை தொடுமாறு ஆசிக்கின்றோம். தொட்டு 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 சுகத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொட்டு தொட்டு கவலை எல்லாம் நீங்க அருளுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமையோடு இவர்களை காத்து ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை நல்லா சேர்ந்து இணைந்து பாடுவோம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்பது போல இந்த மக்கள் பல்வேறு நிலையில வீழ்ந்து போனாலும் கூட அவரை தாங்கி பிடிக்கின்ற கருவியாக இருக்க வேண்டும் என்றலாம். திருப்பாடல் 145 வாசிப்பது போல, தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குவார், தடிக்கு ஒருவரும் வீழ்ந்து விடக்கூடாது நினைக்கின்ற கடவுளாக இருப்பவரே, இதோ இங்கே கூடி ஜெபிக்கு வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்குமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்குமா ஜெபிக்கிற ஆண்டவரே. மகனே மகளே, கவலைப்படாதே, நீ கவலைப்படுவதனால் உன்னுடைய உயரத்தை ஒருவரிடம் கூட்ட முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப இந்த பிள்ளைகளுக்கு வலுவை தருமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு சக்தி கொடுக்குமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை என்னாலும் நீ பேணி காத்து, கண்ணின் மணி போல காத்து, எவ்வாறு கரங்களிலே இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை பொறித்து காக்கின்றதோ தொடர்ந்து காக்குமாறு, தொடர்ந்து ஆசீர்வதிக்குமாறு, தொடர்ந்து அவர்களோடு இருக்குமாறு, தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை தங்குமாறு, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அமையுமாறு, நல்ல படிக்கின்ற பிள்ளைகளாக, அன்பு பிள்ளைகளாக, நேசிக்கின்ற பிள்ளைகளாக, தீய வழிகளை விட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக, தீமைக்கு அடிமையாகாத பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவருக்கேற்று ஊழியம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவரோடு இணைந்து இந்த பங்கிலே சேர்ந்து உழைக்கின்ற அன்பு பிள்ளைகளாக என்னாலும் இவர்களை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. வல்லமையான ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், உம்மால் மட்டுமே எல்லாவற்றையும் அளிக்க முடியும், உம்மால் மட்டுமே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், உம்மால் மட்டுமே எங்களை வாழ வைக்க முடியும், உம்மால் மட்டுமே எல்லா விதத்திலிருந்தும் எங்களுக்கு தீய வழியிலிருந்து விடுதலை கொடுத்து வாழ வைக்க முடியும் என்பதை நம்புகின்ற ஆண்டவரே. அப்பா, இதோ இங்கே கூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள், பல்வேறு தேவைக்காக ஜெபிக்கின்ற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குவா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனே மகளே, நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டவரே. மகனே மகளே, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற கடவுளே. இதோ எங்களுடைய பயத்திலிருந்து தூக்கி எறியும், நான் விடுதலை பெற்றவராக ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று சொன்ன அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப இதோ இந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மை வாழ வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், இந்த ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில அவரை பார்த்து ஜெபியுங்கள். அப்பா, என் குடும்பத்திற்கு வா, என் இல்லத்திற்கு வா, என் இதயத்திற்கு வா, என்னை காக்கின்ற தெய்வமாக அவரை பார்த்து ஜெபிக்க கேட்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைவாக ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். நீ ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். நீதான் என் கடவுள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீதான் எங்களை காக்க முடியும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளும், வீட்டிலே இருந்து ஜெபிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்
பிள்ளைகளை என்னாலும் கண்ணின் மணி போல பாசத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் இவரை நீ காக்குமாறு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் அவரை பார்த்துவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. ஆமென். முழந்தால் படிடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.